அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். என்னோட ஜோதிட சதா காணொளி வாயிலாக ஒவ்வொரு மாசமும் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத நான் பதிவிட்டுக்கிட்டு வர்றேன். நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எனக்கு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க, அதிர்ஷ்ட தேதிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. அதை கடனை தீர்க்கறதுக்கான வழிகள் எனக்கு தெரியலை. அதனால் இந்த அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகளை வச்சு எனக்கு லாட்டரியில் விளையாண்டா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தால் அதை நான் செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு எனக்கு இருக்குமா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாகவே லாட்டரிக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேணும். அதுக்கும் ஒரு நேர காலம் வேணும். அதுக்கும் நமக்கு அந்த நேர காலம் ஒத்து வந்தால் தான் அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். இது மறுக்கப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் நமக்கு லாட்டரியில் பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. அது திடீர் அதிர்ஷ்டம் இல்லையா? அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் நமக்கு ஜாதக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுவும் நமக்கு தெரியாது. கடன் பட்டதே ஒரு நேர காலம் சரியில்லாமல் தான் பட்டிருப்போம். அந்த கடனை தீர்க்கிறதுக்கு லாட்டரியில் விளையாண்டு பணம் சம்பாதிச்சு அந்த கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறதும் இந்த கெட்ட நேரத்துக்கு மேலே ஒரு கெட்ட நேரம். கையில் இருந்த காசு பணம் விரயமாகுது. அப்போ நமக்கே டைம் சரியில்லாதான் அந்த கடனை பட்டிருக்கிறோம். மீண்டும் நம்ம உழைக்கிற காசை கொண்டு போய் ஏன் அந்த லாட்டரியில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். நண்பர்களே, இது உங்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரல. தேதிகளை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் வச்சு கடன் அடைங்க. உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம ஜாதகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். உங்கள் சுய ஜாதகங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பாருங்கள். இது லாட்டரிக்காக மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களுக்குமே. நீங்கள் எதற்காக கடன் பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த டயத்தில் நாம் அந்த செயலை செஞ்சு அதில் வெற்றி பெறுவோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஜாதகம் பார்க்காம நீங்கள் அந்த செயலை செஞ்சுருக்கலாம். ஒரு வீடு கட்டியிருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை யாருக்காவது ஒரு கடன் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளுக்காக நீங்கள் கடன் பட்டிருக்கலாம். இந்த மாதிரி பல வழிகளில் நீங்கள் கடன் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அது நமக்கு சில நேரங்கள் அந்த மாதிரி வந்திருக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நமக்கு வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதில் ஈடுபடுறதுனால தப்பு இல்லை. என்றாலும் கண்டிப்பாக ஜாதகங்களில் உங்களுக்கான தசை தசாபுத்திகள் என்ன சொல்லுது, உங்களுக்கான யோகாதிபதிகள் யார் எவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த கிரகத்தினுடைய தசை தசாபுத்திகள் நமக்கு நடக்குதா, அது நடந்தால் நாம் இதற்கான வழியில் போனால் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்களா? சார், நான் இது வரைக்கும் ஜாதகமே பார்த்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே தான் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விளையாட்டுத்தனமான விஷயம் அல்லங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? அதில் ஜாதகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகள் விடுபடுறதுக்கான வாய்ப்பும் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதை தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கைடு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த நல்ல கைடுன்னு ஒன்று கிடைச்சிருந்தா நீங்கள் அதன் மூலமா நீங்கள் பயணித்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான். அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு எனக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக விடையே தெரியாதவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் விடை இருக்கும். நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்குமா, நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா, இனிமேலாவது வாழ்க்கையில் நல்ல முன்னேறுவதற்கான ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அதுக்காகவாவது உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் நாம் நேர காலத்தை பார்க்காம அதிகமான பண விரயத்தை நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். இப்போ
இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஒரு 3 ராசிகளுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த பதிவில் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிகளுக்கு நான் வந்து அதிர்ஷ்ட தேதிகள் கொடுத்துட்டேன். அதே மாதிரி சந்திராஷ்டம தேதிகளும் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவில் வந்து கடகம் ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேதிகள், அப்புறமா சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். முதல்ல வந்து கடக ராசி நண்பர்களுக்கு. கடகம் ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, 29ஆம் தேதி, 2, 6, 8, 11, 22, 24, 29 இந்த தேதிகள் எல்லாம் கடகம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு நீங்கள் புறப்பட்டீங்க அப்படின்னாலும் சரி, நல்ல விஷயங்கள் செய்ய நீங்கள் முற்பட்டாலும் சரி, இந்த தேதிகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி அந்த தேதிகளின் வழியாக நீங்கள் பயணிங்க. அது உங்களுக்கு யோக பலனை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடகம் ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொன்னால் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி. இந்த 20, 21 அப்படிங்கிறது வந்து 2 நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் மேற்கொள்கிறது, புதிய வேலைகள் வந்து நம்ம தேடி பயணிக்கிறது, அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பண்ணுறது, முக்கிய முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இதில் வந்து நீங்கள் தவிர்த்திடலாம். ஏன்னா அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் நமக்கு இருக்காது. அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய அலைச்சல் திருச்சலை கொடுக்கும், நிறைய மன உளைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வாக்குவாதங்கள் அப்படிங்கிற தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் இதில் வரும். வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒன்றுமே இருக்காது, நீங்கள் கரெக்டாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் உங்களை குறை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த நேரத்தில் உருவாகிடுவாங்க. அந்த நேரம் அவங்க சொல்கிற போது உங்களுக்கு அது வந்து வெறுப்பாக தெரியும். நாம் கரெக்டாக தானே இருக்கிறோம், ஆனால் அவங்க ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அவங்க மேலே ஒரு கோபம் வரும். அப்படின்ற போது அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் தான் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறத நீங்கள் காதில் வாங்கிக்காமல் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக ஏற்றுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். சரிங்களா? அதே மாதிரி பயணங்களிலும் சரி, பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ சந்திராஷ்டம நாட்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நமக்கு வரும். அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முக்கியமாக அந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம இருக்கலாம். அதற்கு அடுத்தாப்புல சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 27ஆம் தேதி, 1, 5, 9, 18, 19, 27 இந்த தேதிகள் எல்லாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். இந்த தேதிகளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு நல்ல விஷயங்களுக்காக இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான அந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதை நீங்கள் இந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிற போது 22, 23, 22, 23 இந்த 2 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாட்களில் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். நாம் சரியாக இருந்தாலும் கூட நம்மளை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை நம்ம தேடி வந்து அது நமக்கு மன உளைச்சலை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசுகிற விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கும். நம்மளுடைய வாக்குகள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம வார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அது நமக்கே தெரியாது. மற்ற நாளெல்லாம் நீங்கள் தவறாகவே பேசியிருந்தாலும் கூட அதை அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற நாளில் நீங்கள் சரியாகவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும் அது எப்படி சரியாகும்? நீ சொல்கிறது
உன்னுடைய பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி வேலை செய்கிற இடங்கள்ல வந்து நிறைய டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அப்போ அந்த டென்ஷன் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னு சொன்னால், கூட இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டு, அந்த தவறுகளை நாம திருத்த போய் அதன் மூலமாக நமக்கு கெட்ட பேர் ஆகிறது. புரியுதுங்களா? இதுதான் வம்ப விலைக்கு வாங்குறது அப்படிங்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, முக்கிய முதலீடுகள் பண்ணுறது, ஒரு முக்கியமான முயற்சிகள் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாட்களில் வந்து தவிர்த்துடுங்க. சரிங்களா? அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு 6, 8, 15, 20, 21, 30, 31. 6, 8, 15, 20, 21, 30, 31. இந்த நாட்கள் எல்லாம் கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால் இந்த நாட்களை நீங்கள் எந்த ஒரு முயற்சினாலும் நீங்கள் பண்ணினா அது கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய இது ஒரு அமைப்பில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த அதிர்ஷ்ட தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொன்னால் 24, 25. இந்த 24, 25 அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொது இடங்களில் நாம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பேசணும். தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். அதில் நம்ம சிக்கிடக்கூடாது. யாருக்காவது ஜாமீன் போட போய் மாட்டிக்கிறது, யாருக்காவது உதவி செய்ய போய் நம்ம மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு வரும். வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் வரும். அந்த வாக்குவாதங்களை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு கவனமாக பார்த்து பேசணும் அப்படிங்கிறது தான். சில நல்ல விஷயங்கள், நல்ல முயற்சிகள் ஏற்காவது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஒத்துழைப்பை தராது. ஏன்னா சந்திராஷ்டம தினம் அப்படின்னாலே நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய தினம். முக்கியமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்த்துடுங்க. தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தவிர்க்கலாம் அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நண்பர்களே, இந்த கடகம், சிம்மம், கன்னி ராசி 3 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நான் இதனை பதிவில் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தேதிகள், சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறத எது அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் சந்திராஷ்டம தினங்களை வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் விடுபடுறதுக்கான ஒரு நாட்கள் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறத சொல்லியும், மற்ற தேதிகள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படிங்கிறத சொல்லியும், இந்த பதிவு உங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.